ஆசிரியர்கள் பணியில் தொடர அல்லது பதவி உயர்வு பெற ஆசிரியர் தகுதி தேர்வு கட்டாயம் என உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு சிறப்பு செய்தியாளர் பால்முருகன் இணைகிறார். வணக்கம் பால்முருகன், விவரம் என்ன? 2011ஆம் ஆண்டு ஆசிரியர்களுக்கு டெட் என்று சொல்லக்கூடிய ஆசிரியர் தகுதி தேர்வு கட்டாயம் என்பது நடைமுறைப்படுத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து பல்வேறு நீதிமன்றங்களில் வழக்குகள் தொடரப்பட்டன. குறிப்பாக தமிழ்நாடு, மகாராஷ்டிரா உள்ளிட்ட பல மாநிலங்கள் இந்த விவகாரத்தில் மனுக்களை தாக்கல் செய்திருந்தன. உச்சநீதிமன்றம் சில உத்தரவுகளை பிறப்பித்தாலும் அதனை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடுகள் செய்யப்பட்டிருந்தன. அந்த வழக்குகளில் தான் உச்சநீதிமன்றம் இன்று தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. அதில் முக்கியமாக ஆசிரியர்கள் பணியில் தொடருவதற்கும் அல்ல பதவி உயர்வு பெறுவதற்கும் டெட் என்று சொல்லக்கூடிய ஆசிரியர் தகுதி தேர்வு கட்டாயம் என்று கூறப்பட்டிருக்கிறது. அதாவது 2011ஆம் ஆண்டு இந்த டெட் தேர்வு கட்டாயமாக்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. அதன் அடிப்படையில் இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. இருப்பினும் அப்போது பணியில் சேர்ந்தவர்கள், அதாவது குறிப்பாக ஓய்வு பெறும் வயதை அடைய 5 ஆண்டுகள் மட்டுமே உள்ள ஆசிரியர்கள் அவர்கள் தொடர்ந்து பணியில் தொடரலாம் என்கிற உத்தரவை பிறப்பித்திருக்கிறார்கள். அதாவது பிராக்டிகல் சூழலை கருத்தில் கொண்டு அவர்களுக்கு மட்டும் விதிவிலக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் 5 ஆண்டுகளுக்கு மேல் பணியாற்றக்கூடிய ஆசிரியர்கள் தொடர்ந்து பணியாற்றுவதற்கு டெட் தேர்வு தகுதி பெற வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இல்லை என்றால் அவர்கள் வேலையை ராஜினாமா செய்யலாம், அதாவது கட்டாய ஓய்வு பெறலாம் என்று உச்சநீதிமன்றம் இந்த தீர்ப்பில் தெரிவித்திருக்கிறது. அதே நேரத்தில் மகாராஷ்டிரா போன்ற மாநிலங்களில் சிறுபான்மை கல்வி நிறுவனங்களில் இந்த டெட் தேர்வு கட்டாயமா என்கிற கேள்வி எழுப்பப்பட்டிருந்தது. இந்த கேள்வியை விடை காண்பதற்காக தற்போது உயர் நீதிபதிகள் அடங்கிய அமர்வு அமைக்க வேண்டும் என்று பரிந்துரை வழங்கப்பட்டிருக்கிறது. அதாவது சிறுபான்மை கல்வி நிறுவனங்களில் டெட் கட்டாயமா என்பது குறித்து இன்று தீர்ப்பு வழங்கப்படவில்லை. இது குறித்து உயர் நீதிபதிகள் அமர்வு விசாரித்து தீர்ப்பு அளிக்க வேண்டும் என்று வழக்கு தற்போது தலைமை நீதிபதி அமர்வுக்கு பரிந்துரைக்கப்பட்டிருக்கிறது. நீதிபதிகள் திபாங்கர் தத்தா, அகஸ்டின் ஜார்ஜ் ஆகிய 2 நீதிபதிகள் தான் இன்று இந்த தீர்ப்பை வழங்கி இருக்கிறார்கள். அதில் முக்கியமாக தற்போது டெட் என்று சொல்லக்கூடிய ஆசிரியர் தகுதி தேர்வு கட்டாயம் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் இந்த கட்டாயமாக்கப்பட்ட நேரத்தில் 5 ஆண்டுகளுக்கு கீழ் பணியில் அதாவது சர்வீஸ் இருந்தவர்களுக்கு தொடர்ந்து அவர்கள் அனைத்து சலுகைகளும் பெறலாம் என்று கூறப்பட்டிருக்கிறது. அதற்கு மேல் ஆண்டுகள் இருந்தவர்கள் பணியில் தொடர முடியாது, விஆர்எஸ் பெற்றுக் கொள்ளலாம் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. சந்தியா, ஆசிரியர்கள் பணியில் தொடர அல்லது பதவி உயர்வு பெற ஆசிரியர் தகுதி தேர்வு கட்டாயம் என உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்கியதற்காக நன்றி பால்முருகன்.